ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, இட்லி தோசை அது கூட சாப்பிட்ற மாதிரியான சூப்பரான ஒரு சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் குயிக்காக எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இந்த டேஸ்ட்டான சாம்பார் ரெசிபி எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் வந்து அரை கப் துவரம்பருப்பு வந்து நான் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்துட்டு நான் வந்து மஞ்சள் பூசணிக்காய் எடுத்திருக்கேங்க. இந்த சாம்பாருக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் சரி, நல்ல ஒரு திக்னஸும் கொடுக்குறதே இந்த மஞ்சள் பூசணிக்காய் தான். இதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே வந்துட்டு 2 தக்காளி, நல்ல பழமான தக்காளியாக சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்ததுக்கப்புறமா 3 கப் தண்ணி, அதாவது இந்த காயெலாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். பருப்பு வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அப்போ தான் ஒரு பக்கம் வந்து இந்த குக்கர் இருக்கட்டும். இன்னொரு ஸ்டவ்வில் வந்துட்டு நான் ஒரு பேன் சூடுபடுத்தியிருக்கேன். அதில் வந்துட்டு 4 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு முழு தனியாக சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா வாசம் வர அளவுக்கு கரிஞ்சிடாமல் ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் இதை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பேன் சூட்லேயே வந்துட்டு இதை வந்து நல்லா மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லாவே வறுப்பட்டுடுச்சு. இப்போ இதை வந்துட்டு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்ததாக வந்து அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே வந்துட்டு ஒரு 2 காஞ்ச மிளகாய். இந்த கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டங்க. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே வந்துட்டு ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் நான் முழுசாகவே வந்துட்டு சேர்த்துக்கிறேங்க. சாம்பார்னாலே சின்ன வெங்காயம் தான், அதுதான் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கலாம். பாருங்கள், இது வதக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். குக்கரில் வந்துட்டு விசில்லாம் போயிட்டு பருப்பும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு ஒரு மத்து வச்சு மேஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து மேஷர் வச்சு மேஷ் பண்ணுறேன். நான் வந்து இந்த பருப்பில் வந்து மஞ்சத்தூள் சேர்க்கலைங்க. ஏன்னா பாருங்கள், அந்த பூசணிக்காய் சேர்த்ததுனால பருப்பே நல்ல ஒரு மஞ்சள் கலராக இருக்குது. அதனால் நான் மஞ்சத்தூள் சேர்க்கலை. இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணதுக்கப்புறமா வதக்கின வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து வறுத்து பொடி பண்ணோம் இல்லையா, அந்த பவுடரை வந்து சேர்த்துக்கலாம். நான் வறுத்து அரைச்ச பவுட்ரு வந்து இந்த சாம்பாருக்கு கரெக்டாகவே இருந்துச்சு. அது எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிட்டேன். கூடவே வந்துட்டு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பையும் வந்துட்டு இப்போயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்துட்டு கவர் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து மீடியம் ஹீட்லேயே நல்லா கொதித்து வரட்டுங்க. நம்ம வந்து மஞ்சள் பூசணிக்காய் சேர்த்துருக்கனால நல்ல ஒரு திக்னஸ் இருக்குங்க. இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கூடவே வந்துட்டு ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து ஹோட்டலெல்லாம் சாப்பிட்ற சாம்பாரில் வந்து கண்டிப்பாக வெல்லம் சேர்ப்பாங்க. அப்போ தான் ஒரு மைல்டான ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும். அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான இட்லி சாம்பார் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சாம்பார். நான் வந்து இன்றைக்கி இட்லி கூட தாங்க இந்த சாம்பாரை வந்து சர்வ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.